மதுரையில் 6 கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமிக்கும் 8 கோடி ரூபாய் செலவில் செயற்கை ஓடுதளமும் அமைக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் தொடங்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டை ஒட்டி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுத்தும் நோக்கில் அனைத்து ஊராட்சிகளுக்கும் 86 கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பின்படி 33 விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய கலைஞர் கிட் எனும் பெட்டகத்தை 420 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார். ஒவ்வொரு பெட்டகத்திலும் 100 டி-ஷர்ட், 200 தொப்பிகள் உட்பட 33 விளையாட்டு உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன. விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், மதுரையில் 6 கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் அகாடமியும் 8 கோடி ரூபாய் செலவில் செயற்கை ஓடுதளமும் அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளையாட்டு அரங்கில் உள்ள விளையாட்டு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ரேவதி போன்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு செயற்கை இடை தடகள ஓடுபாதை சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் ரூபாய் 8 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் மதுரை மாவட்ட விளையாட்டரங்கில் அமைக்கப்பட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. மதுரையில் நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, சென்ற வருடம் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதே மதுரைக்கு என்ன அழைத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 1360 கிரிக்கெட் டீம்ஸ் அவங்களை வர வச்சு அவங்க அத்தனை பேருக்கும் அந்த 1360 டீமுக்கும் கிரிக்கெட் கிட்டு பரிசாக கொடுத்தார், நலத்திட்ட உதவி கொடுத்தார். எனவேதான் அவர் கட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தினார். நான் என்னுடைய துறையின் சார்பாக அதே மதுரையில் நான் இப்படி நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறேன் என்று மதுரையில் இன்று துவங்கி இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.